மாறாதவராக இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவர்களிடத்திலிருந்து நாங்கள் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை உபயோகப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட கிருபை தாரும் ஏசப்பா. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது அருள்மேரி. இவங்க ஒரு சிஸ்டரு. இவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க திருமணம் செய்து கொள்ளவில்லை. இவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள். இவங்க அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்துவ கன்னியாஸ்திரி மற்றும் மறைப்பணியாளர் ஆக இவர் வாழ்ந்து வந்தார். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, நாங்கள் படித்ததெல்லாம் ஒரு கேத்தலிக் கான்வென்ட்டு தான். அப்போது பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளூர்லேயே இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர்ஸோடெல்லாம் பழகிறப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டட் லைஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எப்போவுமே சுயநலமே இருக்காது. மற்றவங்களுக்காக தான் பாடுபடுவாங்க, உழைப்பாங்க. எல்லா காரியத்திலையும் மற்றவர்களுக்காக அவங்க ஈடுபடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்து விளங்குவார்கள். நம்மளுக்கெல்லாம் அவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருக்கும், அவங்களோட போய் பார்க்கணும், பேசணும், பழகணும். ஏன்னா நிறைய காரியங்கள் அவங்களோட ஜெப வாழ்க்கை பார்த்திங்கனாலும் வித்தியாசமாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே அவங்க கடமைகளை முடிச்சுட்டு அந்த ஜெபத்தில் ஆரம்பித்து, அதுக்கப்புறமா அவங்க ஸ்கூலில் வேலை செய்கிறாங்களோ இல்லை காலேஜில் வேலை செய்கிறாங்களோ இல்லை எங்கே வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துக்கு கிளம்பி போய் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். பார்க்க மிகவும் அருமையாக காணப்படும். நம்ம அவங்கக்கிட்டேருந்து இந்த அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை தான் நம்ம முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களோட ஜெப வாழ்க்கை, அதுக்கப்புறமா வேதம் வாசிக்கிறது. அவங்க டெய்லி பார்த்தோன்னாக்கா அதுக்காகவே நேரத்தை செலவிடுவார்கள். நான் அங்கே படிக்கிறப்போ அந்த சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து கர்த்தரிடத்தில் அவங்க நேரத்தை செலவிடுவாங்க. அது பார்ப்பதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதுக்கப்புறம் தான் நைட்டு டின்னரே எடுப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு மிகவும் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த நல்ல பழக்கத்தெல்லாம் கர்த்தருக்கு முதலிடம் தருவாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சிறு வயதிலேயே கர்த்தர் மேலே, இறைவன் மேலே ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்தார்கள். அதுக்கப்புறமா இவங்களோட ஜெப வாழ்க்கை மிகவும் சிறந்து விளங்கியது. ஜெபத்தோடு தான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிப்பார்கள். அதுக்கப்புறமா ஏழை மக்களுக்கு உதவும் மனப்பான்மையுடன் வளர்ந்தார்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஏழை மக்களுக்கு உதவி செய்வதில் முக்கிய பங்கு அவங்களுக்கு இருக்கும். நான் அங்கே படித்த காலத்தில் பார்த்துருக்கேன். சண்டேஸ்லலாம் பார்த்திங்கனாக்கா அங்கே ஒரு வகுப்பு நடத்துவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள், ஏழை மக்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட தருவாங்க. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு போதிப்பார்கள். இதுதான் நம்ம செய்யணும். அவங்க தேவைகளை சந்தித்தாதான் அவங்க அந்த வழியாக சத்தியத்தை நம்ம எடுத்து சொல்லுவாங்க. அந்த முறை நம்ம பின்பற்றினா நம்ம எளிதாக கர்த்தருடைய சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். அதுக்கப்புறமா பள்ளி படிப்பை முடித்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக சேவை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்து முடிவு செய்தார். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்காக அந்த கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். அதுக்கப்புறமா அவங்களோட இணைந்து ஏழை மக்கள் மற்றும் ஆதரவற்றோருக்காக அவர்கள் பணிபுரிந்தார்கள். நாங்கள் வேலை செய்கின்ற அந்த இடத்துலலாம் பார்த்தா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சிறு வயதில் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறப்போ எங்கள் அம்மா அந்த ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் வரும்ல, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக சாப்பாடு சமைத்து எடுத்துக்கொண்டு நாங்கள் படிக்கின்ற அந்த பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சென்று அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்களுக்காக ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு அப்படி வருவாங்க.
அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஈடுபாடோடு காணப்படுவார்கள். அதே மாதிரி நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், அவங்க இடத்துல பணிபுரிகின்ற அந்த குடும்பத்தோடு இப்போ ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கல்லூரியிலையோ இல்லை பள்ளியிலையோ, அப்போ அந்த குடும்பத்தோட இணைந்து அவங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணுறது. இப்போ அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை போய் சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லுவாங்களாம்மா. அப்போ சொல்கிறப்போ அதற்கான ஒரு தீர்மானம் எடுக்கிறது, கவுன்சிலிங் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப திறம்பட செய்வார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் இவங்களும் வந்து கிராமப்புறங்களில் செல்வாங்க. அங்கே போனீங்கன்னா கல்வி அறிவு இல்லாத குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்தார். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து ஜெப வாழ்க்கை முக்கியமாக இருந்தது. ஏழை மக்களிடையே தான் அவங்க வந்து சேவை செய்தார்கள். அந்த கிராமப்புறங்களில் குழந்தைகளுக்கு கல்வி அறிவே இல்லாத குழந்தைகளுக்கு அவங்க வந்து பாடம் சொல்லி கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா தையல், கைத்தொழில் மற்றும் சுயதொழில் பயிற்சிகளை அளித்து அவர்களை தன்னம்பிக்கையுடன் வாழ உதவினார்கள். எப்பவுமே பெண்களுக்கு பாருங்களேன், அவங்க சுயமாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் தனியாக வாழறாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப மன தைரியத்தோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு வருமானம் இருக்குது. அவங்க வந்து தனக்கான காரியங்களை சந்திக்கும் பொழுது தான் வேலை செய்து ஒரு வருமானம் கிடைத்து அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து நிறைய காரியங்களை சாதிக்கும் பொழுது அவங்க மனதிலையும் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு காரியத்துக்காகவும் அவங்க பயப்பட மாட்டாங்க. தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு காணப்படுவார்கள். நம்ம வேதத்தில் கூட பார்க்கலாம், டெபோரால் வந்து எப்படி ஒரு சிறந்த தலைவியாக, போர் வீராங்கனையாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயஸ்தாத்ரி ஜட்ஜாக அவங்க வந்து செயல்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அது வந்து எப்போ நம்மளுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை நம்ம கிட்ட வரும்னாக்கா, பெண்களிடத்தில் நமக்கான ஒரு சுய தொழிலை கற்றுக்கொண்டு, அது படிப்பாக இருக்கட்டும், இல்லை கைத்தொழிலாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த வேலையோ அதில் ஈடுபட்டு நாம் சம்பாதிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அது ஒரு தன்னம்பிக்கையை தருகின்றன. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நோயாளிகளை சந்தித்தார்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நோயாளிகள் பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து யாருமே அவ்வளோவா இருக்கவே மாட்டாங்க. எல்லாரும் அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சில குடும்பங்களில் தான் கடைசி வரைக்கும் அவர்களுடைய உயிர் அவர்களை விட்டு பிரியும் வரைக்கும் கூட இருக்கிறாங்க. நான் காலையில் கூட இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன். அவர் வந்து ஒரு பெரிய இயக்குனர். ஆனால் அவர் வந்து சாகுகின்ற அந்த இறக்கின்ற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸ் தான் அவங்களோட கூட இருந்தாங்கன்னு நியூஸில் சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து என்னுடைய மனது மிகவும் கடினமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து நம்மளை வளர்க்குறாங்க, கவனிக்கிறாங்க, நம்மளுக்காக வந்து பாடுபடுறாங்க. நம்ம படிப்பு, நம்மளுடைய வாழ்க்கை, மற்ற எல்லா காரியத்துக்காகவும் அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றுறாங்க. ஆனால் அவங்க கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அவங்களுக்காக, அது அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய, இவர் மட்டும் இல்லை, நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்கிறாங்க. வயது முதிர்ந்தோர்கள், அவங்களுக்கு பேசுகிறதுக்கோ அவங்களோட பழகுவதற்கோ ஆட்கள் வந்து மிக மிக குறைவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செவிலியர்கள் நிறைய பேர் வீட்டில் நர்சஸ் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க சிக்கானா பார்த்துக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க வந்து நம்ம சிறு வயதில் இருக்கிறப்போ யாரையாவது நம்மளுக்காக வேலை ஆட்களை வந்து ஏற்படுத்தினாங்களா நம்மளை கவனிக்கிறதுக்கு? ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பெற்றோர்கள் வேலைக்கு செல்லுகின்ற அந்த தருவாயில் தான் ஒரு வெளியாளை நியமித்துட்டு போவாங்க. ஆனால் இப்போது எல்லாரும் இருந்தும் ஒரு சில குடும்பங்களில் அவர்களை நிராகரிக்கின்றார்கள். அப்போ இந்த மாதிரி நிராகரிக்கப்பட்ட பெரியோர்களை இவங்க தான், மிஷனரிகள் தான் ஆதரிக்கின்றார்கள். அதில் இவரும் ஒருவர். அதுக்கப்புறமா வந்து அடுத்து என்ன பண்ணார்னாக்கா முதியோர்களை சந்தித்தார்கள், நோயாளிகளை சந்தித்தார்கள். அதுக்கப்புறம் முதியோர்களை சந்தித்தார்கள், அவர்களுக்கு ஆறுதல் கூறி உதவி செய்தார்கள். நான் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன், ஒரு ரிட்ரீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஒருத்தர் வந்து செய்தி கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்னார்,
தெருவோரங்களில் ஆதரவற்ற நிலையில் காணப்படுகின்ற அந்த ஜனங்களை நாங்கள் கூட்டி கொண்டு போய் எங்கள் ஹோமில் அவங்கள கவனிக்கிறோம். எங்கள் கூட அவங்க இருப்பாங்க. சிலர் வந்து கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், சிலர் வந்து பிற மதத்தாராக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவோம். அவங்க மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரிக்கிறார்கள் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுடைய தேவைகளை சந்தித்து சத்தியத்தை சொல்கிறாங்க. ஸோ உண்மையான கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரு. நம்ம தேவைகளை அவரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது நமக்காக அனைத்து காரியங்களையும் நேர்த்தியாக அவர் செய்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா மிகவும் எளிமையான வாழ்க்கை. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜில் படித்தப்போ வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து வாழற எல்லாமே வந்து எளிமை தான். ஒரு இடத்துக்கு போனால் அதில் ஏதோ ஒரு வழி கிடைக்கும். அதுவும் எவ்ரிதிங் இஸ் சிம்பிள், பட் பீயிங் சிம்பிள் இஸ் வெரி டிஃபிகல்ட். எளிமையாக வாழ்வது தான் ரொம்ப கடினம் என்று போட்டு இருந்தது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஆமாம், நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அதை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து இவரிடத்தில் எளிமையான வாழ்க்கை இருந்தது. இவர் மற்றவர்களிடத்தில் அன்பாக இருந்தார். மிஷினரிகள் பாருங்கள், பெரும்பாலும் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மற்றவர்களிடத்தில் அன்பாக இருப்பாங்க, அன்பாக பழகுவாங்க. அவங்க சேவையில் ஒரு அன்பு இருக்கும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து மற்றவங்களையும் நேசிக்கணும், மற்றவங்களிடத்துலையும் அன்பாக இருக்கணும். அதை வந்து அவங்க பின்பற்றினார்கள். அதுக்கப்புறம் வந்து சமாதானம் இருந்தது. எப்பவுமே வந்து நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது, மற்றவர்களிடத்தில் அன்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அது என்னன்னா, நம்மிடையே சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். நம்ம எப்போ கர்த்தரை விட்டு விலகி போகிறோமோ நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. அதுக்கப்புறமா சேவை மனப்பான்மையை அவர் என்ன பண்ணார்னா மக்களிடத்தில் போதித்தார். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மிஷினரிகள் எப்பவுமே பாருங்களேன், மத வேறுபாடு இருக்காது. நீங்கள் வந்து கிறிஸ்துவரா, இல்லை முஸ்லீமா, இல்லை ஹிண்டா, இல்லை புத்திஸ்டா, ஜெயினிஸ்ட், அப்படி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் சேவை எல்லாருக்கும் சமமாக செய்வார்கள். மத வேறுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் உதவி செய்ததால் மக்கள் வந்து அவர்களை மிகவும் மதித்தனர். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் நிறைய நேரங்களில் கல்லூரிகளில் வெளியிடங்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்போ யோசிப்பேன், இவங்க வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அன்போட ஒரு ஈடுபாட்டோட உதவி செய்திருந்தா அவங்கள மதிக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்ப்பேன். அப்போ ஏதோ ஒரு நல்ல குணம் தான் மற்றவர்கள் வந்து அவர்களோடு நெருங்கி பழகுவதற்கு ஒரு கருவியாக அமைந்துள்ளது. அதுக்கப்புறமா வந்து இவங்க சென்ற இடங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஏழை மக்களுக்காக தான் இவர்கள் பாடுபட்டார்கள். ஸோ இந்த மிஷினரியிலேருந்து அருள்மேரி இவங்க வந்து ஒரு கன்னியாஸ்திரி, இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்களுடைய ஜெப வாழ்க்கை எல்லா காரியத்திலும் ஜெபத்தோடு ஆரம்பித்தார்கள். வேத வாசிப்பு இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது. அவங்க செய்கின்ற அந்த சேவையில் முழு மனதோடு ஈடுபட்டு அனைத்து காரியங்களிலும் அவர்கள் வெற்றியாக திகழ்ந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து குறிப்பாக கல்வி அறிவு இல்லாத குழந்தைகளுக்கு அவர் போதித்தார்கள். பெண்களுக்கு அந்த தையல், கைத்தொழில் மற்றும் சுயதொழில் இதையெல்லாம் கற்றுத்தந்து ஒரு தன்னம்பிக்கையோடு சுயமரியாதையோடு வாழ கற்றுத்தந்தார்கள். நோயாளிகளை சந்தித்தார்கள். அதுக்கப்புறமா வந்து முதியோர்களை சந்தித்தார்கள். யாரெல்லாம் ஆதரவற்று அனாதைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறினார்கள். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அன்பாக இருந்தாங்க, சமாதானம் இருந்தது, சேவை மனப்பான்மை இருந்தது. இதுதான் மற்றவங்களுக்கும் அவங்க கற்றுக் கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா மத வேறுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் அவர் உதவி செய்ததுனால அவர்
மக்களால் மிகவும் கவரப்பட்டார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோமரில் படிக்கிறோம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நான் எப்போவுமே எல்லார்கிட்டே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த காரியத்திலும் நம்ம வந்து பார்ஷாலிட்டி பார்க்கவே கூடாது. ஏதோ ஒரு பிரச்சனையாக அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டை தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். அவரை எடுத்துக்கொண்டு அவரோடு நம்ம வந்து அவர் பின்பற்றின அந்த பாதையில் நாம் செல்லும் பொழுது நம்ம யாரிடத்துலையும் வந்து ஒரு பார்ஷாலிட்டி நம்ம காமிக்கவே மாட்டோம். எப்படி கர்த்தரிடத்துல பட்சபாதம் இல்லையோ அதே போல் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து அவருடைய சிறப்புகள், இவ்வளோ சேவை செய்தார்கள்னு பார்த்தோம்ல, அதில் சிறப்பான காரியம் என்னென்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தார். ஏன்னா எப்பவுமே விசுவாசி பதறான்னு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ, எப்போ வந்து விசுவாசிக்கிறோமோ, அப்போ வந்து நம்ம எல்லா விதத்திலையும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா போராட்டத்திலும் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளுக்கு ஒரு வெற்றியை தருவார். ஏன்னா விசுவாசியில் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு கேடும் நடைபெறாது, அவங்க வாழ்க்கையில் வெட்கப்படவே மாட்டார்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறமா ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களோட சிறப்பான குணம் என்னென்னா ஏழைகளுக்கான அக்கறை. ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அந்த மனப்பான்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் நல்லா பழகுவாங்க, அப்புறமா வந்து சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருந்தால் பழகுவாங்க, அவங்கக்கிட்ட நல்ல மணியோ இல்லை நல்ல ஒரு பேக்ரவுண்டோ நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தோ பழகுவாங்க. ஆனால் இவங்க பாருங்கள், அருள்மேரி ஏழைகளுக்காக, ஏழை மீது அக்கறை கொண்டு சேவை செய்தார்கள். அது மிகவும் முக்கியம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் நாம் அதை உபயோகப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக அவர் பாடுபட்டார். இது ஏன்னா பெண்களுக்கு வந்து நிறைய நேரங்களில் குடும்பத்தை கவனிக்கின்ற பொழுது சோர்ந்து போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையாக, ஒரு ஆறுதலாக, ஒரு ஊக்குவிக்கும் விதமாக பேசுவதற்கு கூட ஆட்கள் தேவை. சோர்ந்து போய் உக்காடுறப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உங்களால் முடியும், உங்களால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், நீங்கள் ஜெபத்தோடு ஆரம்பிங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு நம்ம ஆறுதல் சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தரும், சமாதானத்தை தரும். அதே போல் நோயாளிகள்கிட்ட போய் நீங்கள் நல்லா அவங்களுக்கு ஆறுதலான வசனங்களை, வார்த்தைகளை பேசும்பொழுது அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும். அதுக்கப்புறமா வந்து ஜெபம் மற்றும் மனித நேயம். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப முக்கியம். எந்த காரியத்தை செய்தாலும் நாம் ஜெபத்தோட ஆரம்பிக்க வேண்டும். சில நேரங்களில் சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டே போகும், சீக்கிரமாக ஒன்றுமே செய்ய முடியாது, முடிக்கவே முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்களை நம்ம என்ன செய்யணும்னா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். டெய்லி ஜெபம் பண்ணணும். தானியேல் போல, தாவீதை போல நம்ம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்தோட அந்த வாழ்க்கையில் தான் நம்ம வாழ வேண்டும். அதுக்கப்புறம் வந்து மனித நேயம், ஹியூமனிட்டி நம்ம சொல்லுவோம்ல. இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம், அப்போ வந்து யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது கேட்டால் அதுக்காக நேரத்தை செலவு செய்து அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு உதவி செய்கிறதோ இல்லை வழிகாட்டுதலோ ஏதாவது செஞ்சால் அது வந்து மனித நேயம். எப்போ நம்ம வேதத்திலே பார்க்குறோம், குட் சமாரிட்டன் எப்படி வந்து அங்கே வழிப்போக்கனாக ஒருத்தன் அடிபட்டு கிடந்தப்போ அவனுக்காக போய் உதவி செய்து அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல, ஒரு சத்திரத்தில் தங்கி அவனுக்கான செலவுக்கான காசையும் கொடுத்து பார்க்க சொல்கிறாரு. இதுதான் மனித நேயம். அதே மாதிரி தான் நம்ம வேலை செய்கின்ற இடங்களில் மனித நேயத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்காக அந்த ஆத்தும ஆதாயம் இருக்கணும். அவங்க எப்படி போனால் நம்மளுக்கு என்ன, கெட்டு போனால் நம்மளுக்கு என்ன, அப்படின்லாம் நினைக்காம ஆத்தும ஆதாயத்தோடு நாம் அவங்க எப்படியாவது பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். அந்த ஆத்தும பாரம் நம்மக்கிட்ட இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து எளிமையாக மற்றும் தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்தார்கள். இந்த மிஷினரிகளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்பவுமே சுயநலமே இருக்காது, பிறருக்காக தான் சேவை செய்ய அவர்களுடைய மனம் எப்போவுமே வந்து ஏங்கி கொண்டே இருக்கும். நம்ம நிறைய மிஷினரிகளை பார்த்தோம்.
இருந்தாலும் அவங்க வாழ்க்கையிலலாம் பாருங்கள், தனக்காக எதுவுமே சேர்த்து வைத்து கொள்ளவே மாட்டார்கள். தாங்கிட்ட இருக்கிறத கூட விற்றுட்டு மற்றவங்களுக்கு சேவை செய்வார்கள். அந்த ஒரு நல்ல நம்ம பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும். எளிமை மற்றும் தியாக மனப்பான்மை, சாக்ரிஃபைஸ், இது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நம்ம சில காரியங்களில் நம்ம தியாகம் செய்ய தயங்குவோம். ஒன்று ஈகோ பார்ப்போம், இல்லை நம்ம பேக்ரவுண்டு பார்ப்போம். அவங்களுக்கு நம்மளுக்கு நம்ம சொந்தமா, இல்லை நம்மளை சார்ந்தவர்களா, இல்லை நம்மளோடு இருக்கிறாங்களா அப்படின்லாம் கூட பார்ப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் யாராக இருந்தாலும் ஒரு காரியத்திற்காக, ஒரு பிரச்சனைக்காக ஏதோ ஒன்று நம்மளை அணுகும் பொழுது தியாக மனப்பான்மையோடு நாம் செய்கின்றோமா, அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த அருள்மேரி சிஸ்டரோட வாழ்க்கை மனித சேவையும் இறை சேவையும் ஒன்றாக இணைந்து காணப்பட்டது. வெறும் கர்த்தருக்கு மட்டும் சேவை செய்யலை, இல்லை மனிதர்களுக்கு மட்டும் சேவை செய்யலை. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குறோம், கர்த்தரை பற்றி அறியாதவர்கள் நிறைய நல்ல காரியங்கள் செய்வாங்க. மனிதர்களுக்காக சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு கல்வி அறிவு போதிக்கிறது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு உடை தருவது, இவங்க ஆனால் உண்மையான கர்த்தரை அறியாமல் வெறும் மனித சேவை மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு சிலரை பார்த்தோம்னாக்கா இறை பக்தி அதிகமாக இருக்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்து கர்த்தருக்காக சேவை செய்கிறது. ஆனால் மனிதர்களோட அந்த ஆத்மாவை பற்றி கவலைப்படுற மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவலாக அங்கே ஒன்றுமே நடக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இரண்டும் இணைந்து நாம் சேவை செய்ய வேண்டும். மனிதன் இறைவன் ரெண்டுமே கலந்து இணைந்து நாம் சேவை செய்யும் பொழுது அது சிறப்பாக அமையும். அதுக்கப்புறமா இவர் அந்த இறை சேவைக்கும் மனித சேவைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இவர் திகழ்ந்தார். நாங்கள் அந்த இறையியல் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு சில மலைகளுக்கு செல்ல எங்களுக்கு சந்தர்ப்பம் அமைந்தது. சித்தேரி மலை, பெரிய மலை, அப்படியெல்லாம் அந்த மலைகளுக்கு செல்லும் பொழுது அங்கே மிஷினரிகளோட தியாகத்தால் தான் நிறைய முன்னேற்றம் காணப்பட்டது. இவர்களை பற்றி நான் போன வாரமே சொல்லியிருக்கேன். ஈவ்லின், அதுக்கப்புறம் டாரத்தி, பெட்டி, இவங்க 3 பேரும் திருமணம் ஆகாத பெண்கள். தூர தேசத்திலிருந்து பிற தேசத்திலிருந்து இங்கு இருக்கின்ற மக்களுடைய ஏழ்மை நிலைமையை பார்த்து, எந்தவித வசதியுமே கிடையாது, கரண்ட்டு கிடையாது, ரோடு கிடையாது, உணவு கிடையாது, உடை கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது. ஆனாலும் தங்களால் ஆன ஒரு ஊழியத்தை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். அதை தான் நம்ம கற்றுக்கணும். நம்மளுக்கு நான் யோசிப்பேன், கர்த்தர் நம்மளுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக கொடுத்துருக்காரு. நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா தனியாக நின்று ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அளவு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்காரு. ஆனால் இதையெல்லாம் நாம் யாருக்காக செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்காகவா, இல்லை ஏழை எளிய மக்களுக்காகவா, இல்லை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதிலா, இல்லை ஆத்தும பாரம் இருக்கிறதா? இதெல்லாம் யோசித்து பாருங்களேன். நம்மளுடைய வாழ்க்கை சில நேரங்களில் நம்ம வீணாவே கழித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ இருக்க போகிறது கடைசி காலம் என்பது எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதும் தெரியும். ஆனால் இந்த காலங்களில் நாம் நம்மளுடைய நேரத்தை எவ்வாறு செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? வீணான களியாட்டங்களா, இல்லை புறங்கூறுவதிலா, இல்லை மற்றவங்கள பற்றி கமெண்ட் அடிக்கிறது இல்லையா, இல்லை கர்த்தருக்காக முழு நேரமும் அவரை பற்றி சிந்தித்து கொண்டு அவருக்காக சேவை செய்வதில் ஈடுபடுகின்றோமா? இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது அருள்மேரி. இவங்க ஒரு கன்னியாஸ்திரி, இறை நம்பிக்கை உடையவர். இவர் இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மீது அதிக நம்பிக்கை இருந்தது. அதனால தான் அவர் விசுவாச
விசுவாசத்தோடு இருந்தார், காணப்பட்டார். அந்த அன்பை மற்றவர்களுக்கு காண்பித்தார், எடுத்துரைத்தார். ஏழைகள் மேலே அக்கறை கொண்டார். அதுக்கப்புறமா பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். இவர் ஜெப வாழ்க்கை சிறந்து காணப்பட்டது. மனித நேயம் மிக்கவராக காணப்பட்டார். இவருடைய வாழ்க்கை எளிமையான முறையில், ஆடம்பரமாக இல்லாமல், தனக்குரியது எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக செலவு செய்து ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு தியாக மனப்பான்மையோட காணப்பட்டார். ஏன்னா சாக்ரிஃபைஸ் மைண்டுன்றது எல்லார்கிட்டையும் இது இருக்காது. நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன். ஈவன் ஃபேமிலியில் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அதை சொல்லி கொடுக்கணும். இப்போ ஷேரிங்கு, மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்தல், மற்றவர்களுக்காக தியாகம் செய்தல், மற்றவர்களுக்காக ஒரு காரியத்தை முன்னின்று செய்தல், இதெல்லாம் நம் பெற்றோர்களாகிய நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுத்தர வேண்டும். ஏன்னா தியாக மனப்பான்மை, எத்தனை மிஷினரிகள் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய அந்த உடல் நலத்தை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க. நிறைய பேர் மரித்திருக்காங்க, நிறைய பேர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருக்காக ஊழியம் செய்ய போகிறோமா, இல்லை அவருக்காக நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல தாளந்துகளை அவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய சேவைக்காக நாம் பயன்படுத்த போகிறோமா? இதை நம்ம கண்டிப்பாக நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்த்து நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை, தாளந்துகளை கர்த்தருக்காக உபயோகிக்க இன்று நாம் அர்ப்பணிப்போம். ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் அருள்மேரி கன்னியாஸ்திரி அவர்களை பற்றி பார்த்தோம் கர்த்தாவே. கர்த்தாவே, அவர்கள் சிறு வயதிலிருந்தே உம்மேல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள் கர்த்தாவே. அவர்கள் அன்போடு இருந்தார்கள் கர்த்தாவே. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் கர்த்தாவே. மனிதநேயம் மிக்கவராக காணப்பட்டார். ஏழை மக்களுக்காக இறங்கினார். குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவருடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டார். கல்வி புகட்டினார். இவ்வளவு நல்ல பண்புகள் நிறைந்தவராக காணப்பட்டார் ஏசப்பா. நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே? அந்த நல்ல பண்புகளை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்தருளும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஏசப்பா. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து எத்தனை கஷ்டம் வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அந்த ஒரு நம்பிக்கையை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, இதோ +2 ரிசல்ட்டு வந்துவிட்டது ஆண்டவரே. எல்லா அட்மிஷனும் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் விருப்பப்படுகின்ற பாடத்தில் அவர்கள் சேருவதற்கு பண உதவியும் பொருள் உதவியும் மனிதர்களுடைய கண்களில் தயவையும் தாரும் கர்த்தாவே. அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தலும், போக்கிலும் வரத்திலும் நீர் அவர்களோடு இருந்து செய்யப்போகின்ற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.